Good evening everyone. With regard to today's newspaper, இன்னைக்கு ஒரு பேசிக் டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆர் ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. Traditionally to say, நம்ம ஊரில் வந்து there are two tiers of system. That is, as in a democracyல நம்ம ரெண்டு இடத்துல பார்ட்டிசிபேட். One is MP election, the other is MLA election. That is parliament and the other is state legislature. Okay, நான் மெயினாக இந்த ரெண்டு எலெக்ஷன் தான் ஓட்டு போடுவோம். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, சப்போஸ் நம்ம ஊரில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், பீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, ரோடு, ஈவன் ஃபார் தட் மேட்டர் சே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பீட் எனி சச் மைனர் இஷ்யூஸ். ஓகே, அதை ரிசால்வ் பண்ணோன்னா எவ்ரி டைம் வி ஹேட் டு கோ டு தி எம்எல்ஏ ஆர் தி எம்பி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு எம்எல்ஏ தொகுதி, ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி, ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா the population will be somewhere around 4 to 5 lakhs. ஓகேவா? ஐ மீன் அது ஒரு ஃபிக்ஸ்டு ஃபிகர் கிடையாது, பட் இட்ஸ் இந்த பால் பார்க் தான். ஓகே, ஸோ ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ மீட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி, எஸ்பெஷலி ஃபார் இஷ்யூஸ் தட் ஆர் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட். However, these are though less significant, they cannot be ignored. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சிட்டிசன்ஸோடைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஈஸியர் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இந்த மொத்த ப்ராசஸையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணாங்க. இந்த டீசென்ட்ரலைசேஷனில் ஃபஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் தான் இது ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ரூரல், இந்த வேர்டே பாருங்கள், ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். தட் இஸ், இட் இஸ் டிசைன்டு டு ப்ரமோட் grassroots democracy, people's participation and the decentralization of power by bringing governance closer to the people through elected local bodies. இதுதான் ரோல் ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ். மறுபடியும் இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இட் இஸ் எ 3-tier ஸ்ட்ரக்சர். ஓகே, தட் இஸ் வில்லேஜ் லெவலில் இருக்கும், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். ஓகே, இது எதை வச்சு கொண்டு வந்தால் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992. இந்த வருஷம் தான் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் வந்தால் 24th April 1993. இந்த டேட்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எவல்யூஷன். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா ஹேவ் இவால்வ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் கவுன்சில்ஸ். ஓகே, அந்த காலத்தில் நீங்கள் அந்த காலத்து படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஊரில் ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து கூடும், அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் வந்து கூடுவாங்க. அப்புறம் நம்ம பழைய படம் நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுவாங்களே, அதுதாங்க பஞ்சாயத்தோட ஒரிஜினல் செட்டப்பே. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் நாம் ரியலைஸ் பண்ணோம். வாட் வி ரியலைஸ் வாஸ் தட் இந்த செட்டப் இஸ் வெரி வெரி எஃபிஷியன்ட். சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த வில்லேஜ் லெவல்லே சால்வ் ஆயிடுது. அந்த எம்பி, எம்எல்ஏ ஆர் ஃபார் தட் மேட்டர் ஈவன் த கோர்ட்ஸ், அவங்க மேலே இருக்க ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் எஃபிஷியன்சி வந்தது. பிகாஸ் இப்போ நம்ம ஊர் சேர்மனோ மெம்பரோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளாக இருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பாங்க, எதிர் வீட்டுக்காரராக இருப்பாங்க, அவங்களாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வேணுங்கிற சர்வீசஸும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை மைண்டில் வச்சு தான் இண்டிபெண்டன்ஸ் அப்போவே இந்த ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்துடணும்னு முடிவெடுத்தேன். அதனால அந்த டிபிஎஸ்பியில் போட்டாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4. அப்புறம் அது எதில் பார்ட் 4னா எத்தனாவது ஆர்டிக்கல் 40. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிசிஆர் இங்கேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக, எஸ்எஸ்சி இங்கேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு வெரி ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, அப்புறம் சரி எப்படி கொண்டு வரலாம், கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு டிபிஎஸ்பியில் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அதை கொண்டு வரதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். அது வந்து நிறைய கமிட்டிஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாமே முடிஞ்சது. இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1992ல் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கமிட்டி வாஸ் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி. ஓகே, இன் 1957. ஓகே, இவர் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா. ஓகே, இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு
First state to adopt Panchayati system was Rajasthan. Okay, 2nd October 1959 Nagaur, Rajasthan. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ். எக்ஸாமில் கேள்விகள் கேட்குற வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் இவர் என்ன சஜஸ்ட் பண்ணால், ஹி சஜஸ்டட் 3 tier சிஸ்டம். தட் இஸ் ஜில்லா பரிஷத் டாப்பில் டிஸ்ட்ரிக்டில், பிளாக் லெவலில் பஞ்சாயத் சமிதி, வில்லேஜ் லெவலில் கிராம பஞ்சாயத். ஓகே, they suggested democratic decentralization by transferring powers and responsibilities to local bodies. Next, recommended that Panchayat Samiti should be the executive and key planning body of the system. They favored indirect elections for the Jilla Parishad and direct election for Grama Panchayat. மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நோட் பண்ணிக்கோங்க. They recommended adequate transfer of powers, functions and financial resources to Panchayati Raj institutions. Next, emphasized regular election, term regular elections and the active people's participation in rural governance. Next comes Ashok Mehta Committee. அடுத்தது அவங்க 1953, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எந்த ஆக்ஷன் இருக்கு. 1977 ஜனதா கவர்மெண்ட் ஒரு கமிட்டி செட்டப் பண்ணுறாங்க. த நேம் ஆஃப் த கமிட்டிஸ் அசோக் மேத்தா கமிட்டி. ஓகே, இவங்களும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. பட் அதையும் ஒன்றும் பெருசாலாம் அவங்க வந்து இம்மீடியட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனாலும் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் வந்ததில் அந்த அமெண்ட்மெண்ட்டில் இவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுக்கு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், அசோக் மேத்தா, பல்வந்த் ராய் மேத்தா 3 tier சஜஸ்ட் பண்ணார். அசோக் மேத்தா 2 tier இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் ட்ரிக் காட்டட்டுமா? இங்கே பாருங்கள், இவரோட பேர் பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தா 3 இருக்குதா, அதனால் 3 tier அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அசோக் மேத்தா பேர் 2 பேர் தான், அசோக் மேத்தா, அதனால் இவர் சஜஸ்ட் பண்ணது 2 tier. ஓகே, ஜில்லா பரிஷத், இன்னொன்று வந்து மண்டல் பஞ்சாயத். They suggested that the district should be the basic unit for planning and development. Constitutional recognition for Panchayati Raj institutions. Next பாருங்க, ரொம்ப அழகான பாயிண்ட். Regular elections to be conducted by an independent state election commission. Next, reservation of seats SC ST in proportion to their population. இது ஃபர்ஸ்ட் டைம் யார் சொல்கிறாங்க? அசோக் மேத்தா கமிட்டி தான் சொல்கிறாங்க. இதுதான் பாயிண்ட், எக்ஸாமில் இங்கிருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. Proposed நியாய பஞ்சாயத்து செட்டில் மைனர் சிவில் அண்ட் கிரிமினல் டிஸ்பியூட்ஸ். வில்லேஜ் லெவலில் நடக்கிற சின்ன சின்ன சிவில் அண்ட் கிரிமினல் டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நியாய பஞ்சாயத்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கமிட்டி வந்து அசோக் மேத்தா கமிட்டி. நெக்ஸ்ட், சஜஸ்டட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமென் இன் தி பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். விமென் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, அதை சஜஸ்ட் பண்ணதும் அசோக் மேத்தா கமிட்டி தான். அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபினான்ஷியல் பவர்ஸை டிவல்யூஷன் பண்ணுங்கள். எவ்வளோ முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். சின்ன ஒன்றுமே இல்லைங்க, ஊரில் வந்து பைப் லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உடஞ்சிருச்சு, வாட்டர் பைப் லைன், பிகாஸ் ஆஃப் எனி ரீசன். அப்போல என்ன ஆகணும், மறுபடியும் அந்த எம்எல்ஏட்ட போய் சொல்லணும். எம்எல்ஏ வில் அகெயின் டெல் டு த ரெஸ்பெக்டிவ் மினிஸ்டர். மறுபடியும் அங்கேருந்து வந்து சம் பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க, பில் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பைசா வரும். எவ்வளோ ஸ்லோவாக நடக்கும் பாருங்கள். இங்கே அப்படி கிடையாது. பஞ்சாயத்துக்குன்னு அந்த பவரை டிவால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. whenever the panchayat feels okay fine, ஆமாம் பைப் உடஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர் ஃபார் பஞ்சாயத்தி ராஜ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஜிவிகே ராவ் கமிட்டி. ஓகே, பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தாக்கு பல்வந்த் ராய் மேத்தா 3 tier, அசோக் மேத்தா 2 tier, அப்படிங்க ஜிவிகே ராவ் அப்படின்ட்டு 4 tierலாம் எழுதிடாதீங்க. ஓகேவா, சார் சொன்னார் அப்படின்னு நீங்கள் போயிடாதீங்க, அதோடு நிறுத்திங்க, அசோக் மேத்தாவோடு நிறுத்திக்கோங்க. ஜிவிகே ராவ் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் 1985 by the government of India to review the existing administrative arrangements for rural development and recommended strengthening of Panchayat Raj institutions. In the chronological order உங்களுக்கு தெரியணும். பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ். ஓகே, நெக்ஸ்ட், recommended Panchayat Raj institutions. Recommended Panchayati Raj institutions should be the principal agencies for rural development. Point number 1. Next, suggested Jilla Parishad should be the central body for planning, implementation and monitoring of development programs. Recommended, very important, recommended regular elections to Panchayati Raj institutions. Okay, next, powers devolve பண்ணுங்க. Appointment of district development commissioner as the chief executive officer
of the Jilla Parishad. Next, greater people participation. Okay. அடுத்தது எல்எம் சிங்வி கமிட்டி 1986 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே தான் சேம் கிராஸ் ரூட் டெமோக்ரஸியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இது பாருங்கள், இங்கே இந்த பாயிண்ட் வெரி இட் ஸ்ட்ராங்லி அட்வொகேட் கிவிங் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்கு முன்னே நிறைய பேர் வந்தாங்க, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும்னு சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது எந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. ஓகே, இப்போ வேறு என்ன சஜஷன்ஸ்? கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், சஜஸ்டட் தட் தி கிராம சபா ஷுட் பி த ஃபவுண்டேஷன் ஃபார் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமுக்கு கிராம சபா தான் ஃபவுண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன், நியாய பஞ்சாயத், ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் பண்ணணும், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், இதெல்லாம் பழையபடியே. நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெக்கமெண்டேஷனில் வந்ததுக்கப்புறம் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் தரணும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் தரணும். அதுக்காக தான் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அமெண்ட் பண்ணி புதுசாக ஒரு பார்ட் 9 இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆர்டிக்கல் 243 to 243O எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செட்டப் பண்ணாங்க. அக்ரீட். நெக்ஸ்ட், இதில் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் 243A கிராம சபா, இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இதில் யார் மெம்பர்ஸ்? ஆல் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் இன் எ வில்லேஜ். இவங்க தான் மெம்பர்ஸ் ஆஃப் கிராம் சபா. ப்ளீஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப 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 கிளியராக பாருங்கள். நெக்ஸ்ட், 3 டயர் சிஸ்டம் இருக்கணும். வில்லேஜ் லெவலில் கிராம் பஞ்சாயத், இன்டர்மீடியட் பிளாக் லெவலில் பஞ்சாயத் சமிதி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத். நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரிசர்வேஷன். ரிசர்வேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆர்டிகல் 243Dயில் ஷெட்யூல் காஸ்ட்க்கும் ஷெட்யூல் ட்ரைப்க்கும் ரிசர்வேஷன் இன் ப்ரொப்போர்ஷன் டு தேர் பாப்புலேஷன். இது ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்க. சே அந்த ஊரில் ஒரு 10 பேர் வந்து தே பிலாங் டு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டினா அந்த ஊரில் ரிசர்வேஷன் வந்து 10%. இப்போ இன்னொரு ஊரில் சே 100 பேரில் 20 பேர் வந்து தே பிலாங் டு எஸ்சி ஆர் எஸ்டி, அப்படின்னா அந்த ஊரில் ரிசர்வேஷன் இஸ் 20%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் டு தேர் பாப்புலேஷன். அதே மாதிரி விமென்க்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1/3, நாட் லெஸ் தேன் 1/3. அந்த வேர்டை நல்லா ஞாபகம் நோட் பண்ணி பாருங்க. இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 1/3. அதுக்கு மேலேயும் போகலாம். ஓகே, 100 பேர் இருக்காங்கன்னா 100 சீட் இருக்குன்னா அதில் குறைஞ்ச 33 சீட்டு விமென்க்கு ரிசர்வ் பண்ண. இதுக்கு மேலே 33, 34, 50 என்ன வேணாலும் பண்ணு. பட் குறைந்தபட்சம் 33 சீட் நீங்கள் விமென்க்கு ரிசர்வ் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். சீட்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அட் ஆல் த 3 levels. இந்த 3 லெவல் நம்ம பார்த்தோமா? தட் இஸ் வில்லேஜ் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். எல்லா லெவல்லையும் நீங்கள் ரிசர்வ் பண்ணுறீங்க சீட்ஸை இன் ப்ரொப்போர்ஷன் டு தேர் பாப்புலேஷன். நெக்ஸ்ட், போஸ்ட் ஆஃப் சேர்மனில் பாருங்கள். த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இங்கே எதுவுமே சொல்ல. சேர்மன் பொசிஷன் என்ன? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃபீஸ் அட் த வில்லேஜ் ஆர் ஹையர் லெவல்ஸ் ஃபார் எஸ்டி எஸ்டி இன் ப்ரொப்போர்ஷன் டு தேர் பாப்புலேஷன். நெக்ஸ்ட், ஃபார் விமென் நாட் லெஸ் தேன் 1/3 of the total seats in every panchayat are reserved for women, including seats reserved for SC ST women. Okay, next, okay, chairperson post for women. chairperson oda post for women க்கு நாம் பேசிட்டு இருக்கோம். இங்க மெம்பருக்கு இங்க chair not less than 1/3 of the total chairperson post at all levels of the panchayat shall be reserved for women. இங்க புரியுதா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு? இங்க எஸ்சி எஸ்டி மெம்பரை பற்றி பேசுகிறாங்க, இங்கே எஸ்சி எஸ்டி சேர்பர்சனை பற்றி பேசுகிறாங்க, இங்கே விமென் மெம்பரை பற்றி பேசுகிறாங்க. இங்கே சேர்பர்சனுடைய பொசிஷன் விமன் ரிசர்வேஷன் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்,
அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எந்த ரூலும் கொடுக்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த பவர் கொடுத்தாச்சு. உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் other மற்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெகுலர் எலெக்ஷன்ஸ் ஆர்டிகல் 243E the panchayat elections must be conducted every 5 years. Point number 1. Point number 2, the elections are to be supervised by State Election Commission 243K. புரியுதா? அப்படி ஞாபகம் எப்போ நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? சி பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுறா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷன் ஃபார் இந்தியா. எம்பி எலெக்ஷனும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து ஒரு வேளை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக இருக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நோ, எம்எல்ஏ எலெக்ஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குல்ல, அதுவும் தட் இஸ் ஆல்சோ கண்டக்டட் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த பஞ்சாயத் எலெக்ஷன் ஒன்லி இஸ் கண்டக்டட் பை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் வெரி வெரி கிளியர்லி. எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எதிர ஆப்ஷன் கொடுத்துருவான். த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட்ஸ் விச் ஆர் தி ஃபாலோயிங் எலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு நீ அதை ஃபஸ்ட்டு போடுவான். பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ்ஸ். நீங்கள் ரெண்டும் டிக் போட்டு வந்தாங்க ஆன்சர் தப்பாயிரும். Then powers and response. The state may transfer its powers and responsibilities to the panchayat for economic development and social justice. Okay. Subjects listed in the 11th schedule are assigned to panchayats. 11th schedule என்னென்ன சப்ஜெக்ட் பஞ்சாயத்து கீழே போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வெரி குட். எலெக்ஷனோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், கிராம பஞ்சாயத்து லெவலில் வில்லேஜ் லெவலில் members are to be elected directly by the people from their territorial constituencies or wards. மெம்பரை மக்கள் டைரெக்டாக தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதே வில்லேஜில் சேர்பர்சன் எப்படி, இதுக்கு டைரெக்டாக இன்டைரக்ட் அதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே டிசைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் intermediate level, the members are directly elected by the people from the territorial constituency within the block area. Okay, அப்புறம் the chairperson is elected by and from among the elected members. elected members இருந்து டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படிங்க ஸ்டேட்டில் அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரிஸ்கிரைப் பண்ண. தமிழ்நாடுக்கு தனி ரூலாக இருக்கலாம், ஆந்திராவுக்கு தனி ரூலாக இருக்கலாம், கேரளாவுக்கு, ராஜஸ்தானுக்கு, உத்தரப்பிரதேஷ்க்கு, பீகாருக்கு, அஸ்ஸாமுக்கு, மணிப்பூருக்கு, மேகாலயாவுக்கு. ஓகே, மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் ஜில்லா பரிஷத், த மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட். நெக்ஸ்ட் இங்கே சேர்பர்சன் இஸ் எலெக்டட் பை அண்ட் ஃப்ரம் அமங் த மெம்பர்ஸ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ இதை சிம்பிளாக சொல்ல போனால் மெம்பர் இந்த 3 லெவல்லையும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி எலெக்ட் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல சேர்பர்சன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த ப்ராசஸ். ஓகே குட். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்பர் 2, மினிமம் ஏஜ் 21 இயர்ஸ். இது ரொம்ப யூனிக். 21 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க முடியும். நெக்ஸ்ட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்டு ஓட்டர் இன் தி கன்சர்ன்ட் பஞ்சாயத் ஏரியா. மஸ்ட் பொசஸ் அதர் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்ட் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நிறைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் புது நான் சொன்னேன், ராஜஸ்தான்லாம் ஒரு இது இருந்தது, அட்லீஸ்ட் 8வது வரைக்கும் படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுபடும். ஓகே, பட் இந்த 3 கம்பல்சரி. நெக்ஸ்ட் ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 2 ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் 243I. எப்படி சென்ட்ரலில் ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குதா, சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 280. அதில் என்ன சொல்லுவாங்க, சென்டர்லேருந்து ஸ்டேட்டுக்கு எப்படி மணி வந்து தி ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். அது வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. அதே மாதிரி பஞ்சாயத்தோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் பார்க்கறதுக்கு ஒன்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 11th ஷெட்யூலில் என்ன 29 சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு ரூரல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர், ரூரல் ஹவுசிங், ஹெல்த், எஜுகேஷன், பாவர்ட்டி அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன்.
Next, composition of panchayats. Okay. The constitution deals with the composition of panchayat. It states that all the seats in the panchayat shall be filled through direct elections from the territorial constituencies or ward within the panchayat area. The number of seats, the structure of panchayats and the representation of members. Okay, the manner and election of the chairperson is decided by the state legislature. Okay. Next, very important. See, இங்க வந்து பஞ்சாயத் extension to scheduled areas PESA act பற்றி பேசியிருக்காங்க. This is very very important. See, நாம as time goes by we will read 5th schedule 6th schedule நாம படிப்போம். அதில் என்ன வரும் தெரியுமா? 5th schedule areasல laws enacted by the parliament or laws enacted by the state legislature are not directly applicable. They may be applicable according to the modifications as suggested by the president or governor. சிம்பிளாக அது அப்படியே இருக்கட்டும். தட் இஸ் ஒரு சென்டரோ ஸ்டேட்டோ ஒரு புதுசாக சட்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா அது டைரெக்டாக இந்த ஷெட்யூல் ஏரியாஸ்க்கு அப்ளிகேபிள் ஆகாது. ஓகே, பிரசிடெண்ட் ஏதாவது மாடிஃபை பண்ணுவாங்க, கவர்னர் ஏதோ ஒரு சில மாடிஃபிகேஷன் கொடுப்பார். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் தகுந்தாப்புல இந்த ஏரியாலலாம் அந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் அப்படி ஒரு ரூல் இருக்குன்னா பஞ்சாயத்தை வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அதனால தான் ஸ்பெசிஃபிக்கல் இதுக்குன்னே பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் பெசா ஆக்ட் அப்படின்னு 1996 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, the act enacted the provisions of part 9 to the scheduled areas. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பார்ட் 9ல இருக்க ப்ரொவிஷன்ஸை ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, it was introduced to empower the tribal communities by recognizing the traditional rights, customs and decision making powers of the Gram Sabha. The act came into force on 24th December 1996. The PESA Act strengthens tribal governance, promotes participatory democracy and ensures that developmental activities in scheduled areas are carried out with the involvement of the local tribal communities. Next, important provisions என்ன? Gram Sabha empowerment. இதில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். Gram Sabha is given significant powers to protect traditions, customs, cultural identity and community resources of tribal people. ஓகேவா, அவங்களோட கஸ்டம் என்ன, அவங்களோட கல்ச்சரல் ஐடென்டிட்டி என்ன, அவங்க கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற பவர் கிராம சபா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கன்சல்டேஷன், மேண்டேட்ரி கன்சல்டேஷன் வித் கிராம் சபா பிஃபோர் லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் அஃபெக்டட் பர்சன்ஸ் இன் ஷெட்யூல் ஏரியாஸ். தட் இஸ், ஒரு ஷெட்யூல் ஏரியாவில் நீங்கள் லேண்ட் அக்வயர் பண்ணுறீங்கன்னா அந்த கிராம சபாட்டிருந்து நீங்கள் மேண்டேட்டரியாக கன்சல்டேஷன் வாங்கி ஆகணும். நெக்ஸ்ட், management of natural resources. Gram Sabha and Panchayat are empowered to manage minor water bodies and minor forest produce and community resources. Okay. Next, control over minor minerals. This is very very important. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மினரல்ஸை வந்து மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ் ரெண்டாக பிரிப்பாங்க. மேஜர் மினரல்ஸ்னால் அது கம்ப்ளீட் ரைட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். For example, coal is a major mineral, iron ore is a major mineral, uranium is a major mineral. Minor mineral, sand is a minor mineral. ஓகே, இப்போ இப்போ ஷெட்யூல்டு ஏரியாவில் நீங்கள் வந்து மண்ணை வந்து சாண்டை நீங்கள் மைன் பண்ணணுன்னா கிராம சபாவுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் வாங்கணும், கிராம சபா ஸ்பெசிஃபிக் கிராம சபாட்டையும் வாங்கணும். நெக்ஸ்ட், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஏலியனேஷன் ஆஃப் ட்ரைபல் லேண்ட். ட்ரைபலோடைய லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் மணியெல்லாம் எதுவும் கிடையாது. தெளிவாக சஸ்டெனன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, இன்றைக்கி வேலைக்கு போனாங்களா, சம்பாரிச்சாங்களா, அவ்வளோதான், அவங்களோட நீட்ஸுக்கு போதும். இப்போ என்ன ஆகும், நம்மள மாதிரி கொஞ்சம் மணி சர்க்குலேஷன் எல்லா ஆட்கள் அங்கே மாதிரி இடத்துல போய் லேண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு வந்து ஏலியனேஷன் ஆஃப் ட்ரைபல் லேண்ட், அவங்களே அவங்க ஊரில் நிலம் வாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வில்லேஜ் டெஃபினேஷன். அ வில்லேஜ் அண்டர் பெசா இஸ் பேஸ்ட் ஆன் எ habitation or group of habitations traditionally managing its affairs, not a merely administrative boundary. இது mere administrative boundary கிடையாது, இது வந்து ஒரு group of habitation traditionally managed. Okay. Next,
கிராம நியாயாலயாஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி ஊரில் வந்து சின்ன சின்ன சண்டை ஏதோ நடக்குங்க, பஞ்சாயத்து வரப்புக்காக சண்டை போட்டுக்குவாங்க, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை. ஸோ இதுக்கெலாம் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்க முடியாது. கோர்ட் ஏற்கனவே பயங்கர வாட் இஸ் தே ஆர் அண்டர் பவர்ட். ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போனால் வாய்தாக்கு மேலே வாய்தா, அந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ளே ரொம்ப டிலே ஆகுது. இப்போ அதனால் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, கிராம நியாயாலயா அப்படின்ட்டு அட் இன்டர்மீடியட் பஞ்சாயத்து டு டிஸ்போஸ் சிவில் அண்ட் கிரிமினல் கேஸஸ் க்ளோசர் டு த பீப்புள். இங்கே பாருங்கள், இதில் சிவில் கேஸும் டிஸ்போஸ் பண்ணுவாங்க, கிரிமினல் கேஸஸும் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. It was introduced based on the recommendations of the Law Commission of India report, okay, and came into force on 2nd October 2009. Next, இதோட important provisions என்னன்னு பாருங்க. It was established by the state governments in consultation with the respective high courts. Number 1. Next, it is presided over by Nyaya Adhikari or Judicial Magistrate First Class. Next, jurisdiction. It handles criminal cases, civil suits, claims and disputes specified under the Act. It provides justice for minor disputes at the village level. Please note these words. Okay, next. Okay, this is secondary. Okay, my dear friends. Okay, I hope பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பற்றி நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக படிச்சிட்டோம். இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, இதுக்கு மேலே வந்து கேட்க மாட்டாங்க. எஸ், தெர் இஸ் ஒன்லி ஒன் மோர் டாபிக், ஐ கெஸ் இட்ஸ் மிஸ்ட் ஓவர் ஹியர். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல காட்டிடுறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு செகண்ட். சரி, டென்யூர் இருக்கும்ல பஞ்சாயத்துக்கு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 years. நம்ம எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் 5 years தான். பட் இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்பி எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயிட் நான் லாஸ்ட் பேஜ்க்கே போய்க்கிறேன். டென்யூர் அப்படின்ட்டு வி ஹவ் மிஸ்ட் இட், வி ஆர் வெரி சாரி. டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 years. எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி தான், அதே சேம் 5 years தான். பட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஓவர் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ரிசைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒரு புதுசாக 2020 ஒரு எம்எல்ஏ எலெக்ட் ஆகிறார். அவரோட டென்யூர் இருக்கும் 2025 வரைக்கும் அவரோட டென்யூர் இருக்கும். சப்போஸ் இது நான் பேசிகிட்டு இருக்க ஒரு எம்எல்ஏ / எம்பியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, சப்போஸ் இவர் 2022 ரிசைன் பண்ணிட்டார் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ புதுசாக வர எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா 2022 அடுத்த 5 வருஷம் 2027 வரைக்கும் இருப்பார். ஆனால் இந்த பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன் எக்ஸெப்ஷன். இதே எடுத்துக்கோங்க, யாராவது சப்போஸ் 2020 ஜானில் வராரு, அப்பாயிண்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட டேர்ம் எது வரைக்கும் இருக்கும்? ஜனவரி 2025 வரைக்கும் இருக்கும். சப்போஸ் அதே மாதிரி 2022 ரிசைன் பண்ணிட்டார் ஒருத்தர், இவர் ப்ரிசைடிங் மெம்பர் ஆர் சேர்மன் 2022 ரிசைன் பண்ணிட்டார். புதுசாக வர சேர்மன் will be in tenure for the remaining 3 years தான். இங்கே மாதிரி அடுத்த 5 வருஷம் அப்படி டென்யூர் கிடைக்காது. இந்த ரிமைனிங் 3 years மறுபடி 2025 புது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். இது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, சப்போஸ் 2022 இவர் ரிசைன் பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா 2024 say it is the month of July அப்போ தான் ரிசைன் பண்ணுறாரு. அப்படின்னா ஜஸ்ட் 6 மாதத்தில் புது இந்த எலெக்ஷன் எப்படி இருந்தாலும் வந்துடும். அந்த மாதிரி கேஸில் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஜஸ்ட் 6 months கேப் தான் இருக்குது அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு புது எலெக்ஷன் வர்றதுக்கும். அந்த மாதிரி கேஸில் நோ, ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க, நோ நியூ எலெக்ஷன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த ஸ்லைட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, இதுதாங்க டிஃப்ரென்ஸு. ஓகே, தட் இஸ் நீங்கள் வந்து ஒரு எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் பார்த்தா 5 years டென்யூர் தான், இங்கேயும் 5 years டென்யூர் தான். பட் சப்போஸ் இங்கே நடுவில் மிட் டேர்மில் யாராவது ரிசைன் பண்ணுறாங்க, சரி 2022 2 years டேர்ம் முடிச்சுட்டு ரிசைன் பண்ணுறாருன்னா புதுசாக வர எம்பியோ எம்எல்ஏவோ அடுத்த 5 வருஷத்துக்கு இருப்பாங்க.
அதே இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்படி கிடையாது. ஒரு புதுசாக சப்போஸ் 2020 ஒரு சேர்மன் வராரு, அவர் 22 ரிசைன் பண்ணிட்டாருன்னா அவர் அடுத்த 3 வருஷத்துக்கு தான் இருப்பார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சப்போஸ் அவர் ரிசைன் பண்ணுற டேட்லேருந்து இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு 6 மந்த்ஸ் தான் டைம் இருக்குன்னா எந்த எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க. டைரெக்டாக இந்த 2025 ஜனவரியிலேயே எலெக்ஷன் நடத்திக்குவாங்க. அது வரைக்கும் அந்த பஞ்சாயத்துக்கு சேர்மனும் மெம்பரும் இல்லாமல் தான் இருக்கும். இதுதான் இந்த சட்டில் டிஃப்ரென்சஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாகவே படிச்சிட்டீங்க பஞ்சாயத்து ராஜ். இதை தாண்டி கொஷின்ஸ்லாம் யூஸ்வலி கேட்க மாட்டாங்க. இந்த அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களோட பேசிக்ஸ், உங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண வச்சுருவேன். அண்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ரிலேட்டட் கொஷின்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் அப்படியே இந்த வீடியோ பார்த்து அப்படியே அந்த கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.